Welcome to The Short Truth, unveiling history, one short video at a time. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்திருக்கிறீர்களா? நாம் எதையும் செய்வதற்கு முன் ஒரு குரல் உள்ளே கேட்கிறது. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? நாம் பேசும்போது கூட யோசிப்போம். நான் தவறா பேசிடுவேனா? அவர்கள் என்னை கிண்டல் பண்ணுவாங்களா? நான் தோற்றுட்டா என்ன ஆகும்? இந்த ஒரு பயம் நம்ம வாழ்க்கையை மெதுவாக கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுதான் ஜட்ஜ்மெண்ட் ஃபியர். ஒரு நிமிடம் நிதானமாக யோசிங்க. நாம் உண்மையில் என்ன பயப்படுகிறோம்? அவர்கள் நம்மை திட்டுவார்களா? அல்லது அவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்களோ என்பதா? இந்த பயம் இன்று உருவாகவில்லை. இது நம்ம சைல்ட்ஹுட்ல ஆரம்பிச்சது. அவன பாரு, எப்படி படிக்கிறான்? உன்னால எதுவும் ஆகாது. மக்கள் என்ன சொல்வாங்க? இந்த வார்த்தைகள் ஒரு குழந்தையின் மனதில் ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். நான் பெர்ஃபெக்ட்டா இல்லையென்றால் நான் அன்பு பெறமாட்டேன். அதனால்தான் இன்று கூட ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போட்டால் லைக் கவுண்ட் பார்க்கிறோம். ஒரு கமெண்ட் நெகட்டிவா வந்தாலே மனசு உடைந்து போகிறது. ஏனென்றால் நம்ம மதிப்பு மற்றவர்களின் அப்ரூவலுக்கு கட்டுப்பட்டுவிட்டது. ஆனா உண்மையில் மனித மூளை எப்படி வேலை செய்கிறது தெரியுமா? பழைய காலத்தில் ஒரு ட்ரைபில் இருந்தால்தான் சர்வைவல். ட்ரைப் ரிஜெக்ட் பண்ணினா அது டெத் மாதிரி. அதனால்தான் இன்று கூட ரிஜெக்ஷனை பிரெயின் ஒரு டேஞ்சர் சிக்னலா ட்ரீட் பண்ணுது. பிரசன்டேஷன் கொடுக்கும்போது கை நடுங்குவது, ஸ்டேஜில் பேசும்போது ஹார்ட் பீட் அதிகரிப்பது, அது வீக்னஸ் இல்லை, அது சர்வைவல் புரோகிராமிங். ஆனா இன்று நாம் ஜங்கிளில் இல்லை, நாம் மாடர்ன் வேர்ல்டில் இருக்கிறோம். ஆனா பிரெயின் இன்னும் பழைய சாஃப்ட்வேர்லேயே ஓடுகிறது. இங்கே இன்னொரு ஆழமான உண்மை இருக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் ஃபியரின் அடிப்படை காரணம் ஈகோ. நாம் நம்மை பற்றி ஒரு இமேஜ் உருவாக்கிக் கொள்கிறோம். நான் ஸ்மார்ட், நான் குட் பர்சன், நான் ஸ்பிரிச்சுவல், நான் சக்சஸ்ஃபுல். யாராவது அந்த இமேஜை சேலஞ்ச் பண்ணினா நம்முள் ஒரு அசதி. ஏனென்றால் நாம் அந்த இமேஜுக்கு அட்டாச் ஆயிட்டோம். ஆனா கிருஷ்ணா பகவத்கீதையில் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்கிறார். உனக்கு செயலில் மட்டும் உரிமை உள்ளது, பலனில் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? நீ செய், மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதில் கவனம் வைக்காதே. சோஷியல் அப்ரூவல் டெம்பரமரி, செல்ஃப் ரியலைசேஷன் பர்மனன்ட். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? உலகத்தில் பெரிய சாதனைகள் செய்தவர்கள் ஆரம்பத்தில் ரிடிக்யூல் செய்யப்பட்டவர்கள். ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர். இலான் மஸ்க் பல முறை ஃபெயிலியர் சந்தித்தவர். ஆனா அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்தார்கள்: மிஷன், நாட் ஒப்பீனியன். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் செய்ய விரும்பி பயத்தால் செய்யாமல் விட்ட விஷயம் என்ன? யூடியூப் சேனல் தொடங்கணும்னு நினைச்சீங்களா? பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்களா? உண்மையா பேசணும்னு நினைச்சீங்களா? ஆனா மற்றவர்கள் என்ன சொல்வாங்கன்னு நிறுத்திட்டீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் கைகளில் கொடுத்து விட்டீர்களா? ஜட்ஜ்மெண்ட் ஃபியரை எப்படி கடக்கலாம்? முதலில் ஸ்மால் எக்ஸ்போஷர். டெய்லி ஒரு ஸ்மால் போல்ட் ஆக்ஷன். ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க, ஒரு மீட்டிங்ல பேசுங்க, உங்கள் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. ஃபியர் குறையாது, ஆனா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகவீர்கள். இரண்டாவது, டிட்டாச்மெண்ட் பிராக்டிஸ். எஃபர்ட் மீது ஃபோக்கஸ், ரிசல்ட் மீது அல்ல. மூன்றாவது, செல்ஃப் அக்செப்டன்ஸ். நீங்கள் இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் நீங்கள் worthy. நான்காவது, கிரிட்டிசிசமை ரீஃப்ரேம் பண்ணுங்கள். கிரிட்டிசிசம் ஈக்குவல் டு ஃப்ரீ ஃபீட்பேக். ஐந்தாவது, இன்னர் வேலிடேஷன். டெய்லி உங்களிடம் கேளுங்கள், நான் இன்று என்ன முன்னேற்றம் செய்தேன்? ஒரு மிகப்பெரிய உண்மை சொல்லட்டுமா? People are busy judging themselves. அவர்கள் உங்களை பற்றி நினைப்பது நீங்கள் நினைப்பதை விட மிக குறைவு. நீங்கள் ஸ்பாட்லைட்டில் இல்லை, அவர்கள் தங்களது லைஃப்ல பிஸி. அதனால் நீங்கள் உங்கள் லைஃபை வாழுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டை தவிர்க்க முடியாது, ஆனா ஜட்ஜ்மெண்ட்டை மீறி செயல்பட முடியும். பிறர் தீர்ப்பு டெம்பரவரி, உங்கள் பொட்டென்ஷியல் பர்மனன்ட். நீங்கள் பிறர் அப்ரூவலுக்காக பிறக்கவில்லை, நீங்கள் உங்கள் பர்பஸுக்காக பிறந்தவர்கள். இன்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் இனிமேல் பயத்தால் நிற்க மாட்டேன். ஃபியர் இருக்கலாம்,
ஆனா நான் நகர்வேன், ஏனென்றால் என் வாழ்க்கை, என் பொறுப்பு. ஃபியரை விட growth-ஐ தேர்வு செய்யும் ஒருவரென்றால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டை மீறி நீங்கள் எடுக்கப் போகும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரூத் இன்னொருவரை மாற்றக்கூடும். அதனால் உடனே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கண்டென்ட்டுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.